வணக்கம். நான் ரத்திகா பவழமல்லி. வகுப்பறை கதைகள் அப்படிங்கிற காணொளிகள் மூலமாக உங்ககிட்ட பேசிட்டு வரேன். இன்றைக்கு என்னுடைய பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சியை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் அப்போது ஒரு 10 வயசு இருக்கும் எனக்கு. எங்கள் அண்ணன் மகாராஷ்டிராவில் எஸ்எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போது அவர் எப்போதும் வருஷத்துக்கு ஒரு தடவை விடுமுறையில் எங்கள் வீட்டுக்கு வருவார். ஒரு மாதம் வரைக்கும் கலகலகலன்னு இருக்கும் வீடு. விளையாட்டு சொல்லி தருவார், கதைகள் சொல்லுவார், நான் டான்ஸ் எல்லாம் கூட சொல்லி தருவார். இந்த மாதிரி பலவிதமான செயல்கள் மூலமாக எங்கள் எல்லோரையும் எப்பவும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு தடவை அவர் வந்திருந்தப்போ என்கிட்ட அப்போ நாணயங்கள் சேமிக்கிற பழக்கம் இருந்துச்சு, சேமிப்பு பழக்கம் இருந்தது. என்ன பண்ணுவேன்னாக்கா, அந்த அஞ்சரை பெட்டி இருக்குது இல்லையா, அந்த காலத்தில் அஞ்சரை பெட்டி இருக்கும் இல்லையா, அதில் சின்ன சின்ன டப்பாக்கள் உள்ளே இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொன்றுலேயுமே அந்த காலத்து 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, அப்புறம் 10 பைசா, 20 பைசா, 25 பைசா, 50 பைசா, ₹1 அப்படின்னு சொல்லி அந்த நாணயங்களை அந்த ஒவ்வொன்றுலேயுமே சேகரித்து ஒரு ரூபாயா ஒரு டப்பாவில், 2 ரூபாயா ஒரு டப்பாவில், ஒரு காசாக ஒரு டப்பாவில், 2 காசு ஒரு டப்பாவில், அந்த மாதிரி போட்டு நிறைய காசு சேர்த்து வைப்பேன். ஊர்லேருந்து வந்த அண்ணன் அதை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே எப்படியாவது அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார். அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, என்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. நீ காசெல்லாம் சேர்த்து வைப்பியா அப்படின்னு கேட்டார். சேர்த்து வைப்பேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் எதா காமி பார்க்கலாம், எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு கேட்டார். நான் உடனே ரொம்ப பெருமையாக அந்த டப்பாவை திறந்து காமிச்சேன். நான் பார்த்தோன்னே, என்ன இவ்வளோ தான் இருக்குது, நிறைய காசு இருந்துச்சு. ஆனால் என்னை பார்த்த அப்புறம் கேட்குறாரு அவர், என்ன இவ்வளோ தான் இருக்குது, நான் இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருப்பேன் தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ காசு தெரியுமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியா, எப்படி உனக்கு அவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, இதை நம்ம புதைச்சோம்னா செடியாக வரும், செடி பூரா காசாக இருக்கும் அப்படின்னாரு. என்னது, செடி பூரா காசாக இருக்குமா? ஆமாம், நீ வாயேன் அப்படின்னு சொல்லி அம்மா அப்போ இதெல்லாம் இந்த விதைங்கள் எல்லாத்தையும் போட்டு செடிங்க நிறைய வளர்க்குற பழக்கம் அம்மாவுக்கு உண்டு. செடி கொடிகள் எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி அப்படி இருக்கும். அதில் ஒரு கொத்தவரங்காய் செடிக்கிட்ட கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய், இங்கே பார்த்தியா அம்மா, இது ஒரு விதை தானே போட்டாங்க, இப்போ பார்த்தியா இந்த கொத்தவரங்காய் பார்த்தியா எப்படி கொத்து கொத்தாக காய்க்குதுன்னு, இங்கே பாரு வெண்டைக்காய் செடியில் பார்த்தியா எவ்வளோ கொத்து கொத்தாக காய்க்குதுன்னு சொல்லி ஒரு விதை தானே அம்மா போட்டாங்க. இங்கே மிளகாய் செடியை பாரு, ஒரே ஒரு விதை தான் அம்மா போட்டாங்க, நீ போய் அம்மாட்ட கேட்டுப்பாரு, அது ஒரு செடி எவ்வளோ மிளகாய் காமிக்குது அப்படி சொல்லி காமிக்கிறாரு. பார்த்தா எல்லாம் கொத்து கொத்தாக அவ்வளோ நல்லா காய்க்குது. அப்புறம்தான் எனக்கும் ஆஹா ஆமாம் போல் இருக்குதுன்ட்டு நான் நம்பிட்டேன். நான் அம்மாக்கிட்ட கேட்குறேன் போய், அம்மா நீ ஒரு விதை தான் போட்டியா, ஒரு செடி இவ்வளோ காய்க்குது, நீ ஒரு விதை தான் போட்டியான்னு. ஆமாம், ஒரு விதையில் தான் அவ்வளோவும் வரும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போனா அண்ணன் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி தான் நீ ஒரு காசு புதைச்சி வச்சிங்கன்னா அது செடியாக முளைச்சி செடி பூரா காசாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் மாதிரி, இந்த வெண்டைக்காய் மாதிரி, இந்த கொத்தவரங்காய் மாதிரி செடி பூரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நிஜமாங்க, அந்த வயசில் நான் அதை நம்பிட்டேன். உடனே சரி, நம்ம ஒரு நாளைக்கு புதைக்குவோமா, அதை புதைச்சி வேணால் பார்க்கலாமா அப்படின்னு அண்ணன் கேட்டார். கேட்டால் எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல, இருந்தாலும் ஆசை யாரை விட்டது. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். நான் அவர் கரெக்டாக ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னால் என்ன பண்ணார், ஒரு 10 குழி தோண்டினார். 10 குழி தோண்டி என்ன பண்ணார், ஒரு ரூபா காசு, 1 ரூபா, ஒரு காசு, 1 பைசாவது, 2 பைசா, 3 பைசான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் என் கண்ணு முன்னாலேயே போட்டார். போட்டு நம்ம நிறைய போடுவோம், நிறைய போட்டால் தான் நிறைய காய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 1 ரூபா டப்பாவை அப்படியே கவுத்து விட்டுட்டார். அந்த குழியில் 2 ரூபா டப்பாவை கவுத்து விட்டார். எனக்கு முன்னாலேயே தான் எல்லாமே பண்ணார். பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு, தண்ணி உன் கையாலேயே ஊற்று அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு நானும் என் கையாலேயே தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றின பிறகு அதில் கொஞ்சம் முள் மாதிரி எல்லாம் போட்டு வச்சுட்டு, இது அப்படியே இருக்கட்டும், யாரும் எடுக்காதீங்க, அது பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் இல்லைன்னா 4ஆவது நாள் முளைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் எந்த நேரத்தில் அந்த காசு, நானும் அந்த வீட்டில் தான் இருந்தேன், எப்போ அந்த காசெல்லாம் எடுத்துட்டு அதில் விதைய போட்டாருன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் அவர் காசை எடுத்துட்டார், உடனே காசை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஏதோ சில விதைகள்லாம் போட்டார் அவர். நான் என்ன பண்ணேன்,
டெய்லி ரொம்ப சிரத்தையாக அந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பித்தேன். தண்ணி ஊற்றி காலையில் எழுந்திரிச்சா தண்ணி ஊற்றுறது, நைட்டு பார்த்தா கனவு காண்றது. செடி பூரா காசாக இருக்கிற மாதிரி, ஒரு காசு, 2 காசு, 3 காசு அப்படின்னு. இவ்வளோவுக்கு டப்பாவங்கலாம் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி பெரிய கற்பனைக்குள்ளார நான் போயிட்டேன் நான். அப்புறம் எங்கள் அண்ணா வந்து ஊருக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் ஆச்சரியம்னா ஆச்சரியம், அது பூரா வந்து மொளை விட்ட ஆரம்பிச்சிருச்சு. வெளியே வந்து செடி 2 இலையாக வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 10லேயுமே வந்து 10 குழியிலையுமே வந்து செடிங்க வருது. அவ்வளோமே காசு செடி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான். நினச்ச உடனே எங்கள் அண்ணன் வந்து கிளம்புறப்போ நல்லா 2 இன்ச் அளவுக்கு செடி வந்துருச்சு. அதில் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, அம்மாக்கிட்ட யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா செடி முளைக்காது. நல்லா பெருசாக வந்த பிறகு அப்புறமா வந்து காசு காய்க்கும்ல, அப்போ காசு காய்க்கும்போது நீ வந்து என்னை பற்றி பெருமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லிட்டு போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்க்குறேன். வளர்த்தேன். வளர்த்த பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அது காய் காய்ச்சிச்சா அந்த செடி, நான் ஏமாந்துட்டேனா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் ஏமாத்துனது மட்டும் எனக்கு சரியாக நல்ல ஞாபகம் இருக்குங்க. காசு பூரா தீர்ந்து போச்சு, காசு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்புறம் அந்த செடி வளர்ந்துச்சா, என்ன செடி வச்சார் அண்ணன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து என்னை சின்ன வயசில் ஏமாற்றிட்டு போனது இன்றைக்கி நினச்சா ரொம்ப சிரிப்பாக வருது. ஆனால் அண்ணன் இன்றைக்கி உயிரோடு இல்லை. அந்த நினைவுகள் மட்டும் என்கிட்ட நிறைய நினைவுகள் அவரை பற்றி நிறைய இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தால் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.